இஸ்லாமிய அறிஞர்கள், பெரும் பெரும் இஸ்லாமிய செல்வந்தர்கள் எல்லாம் பெரிய சோதனையாக அவங்களுக்கு எதை பார்த்தாங்க தெரியுமா? அறிமுகம், சுஹரத், பிரபல்யம் கிடைச்சிட்டேன்னு வைங்களேன், அதை பெரும் சோதனையாக அவர்கள் பார்த்தார்கள். கிடைக்கும். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான், ஒரு மனிதனுக்கு அந்தஸ்தை கொடுத்து, ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்து சோதிப்பான். அதில் ஒரு பெரிய சோதனை என்ன தெரியுமா? பிரபல்யம். பிரபல்யத்தை ஒரு நாளும் அருளாக நினைத்து விடக்கூடாது. யார் பிரபல்யத்தை அருளாக நினைக்கிறானோ அழிவு அவனுக்கு மிக நெருக்கம். அழிவு என்னது? மிகவும் நெருக்கம். எப்பொழுதும் அன்புள்ள சகோதரர்கள், இந்த பிரபல்யம், சுஹரத் இருக்குதே, அறிமுகம், இதில் அர்த்தம் இரண்டில் உண்டு. அல்லாஹ் உன்னை நல்ல வழியில் உயர்த்த போகிறான், அல்லது அறிமுக லெவலுக்கு கொண்டு வந்து அழிக்க போகிறான். ஒத்தனை அல்லாஹ்வுத்தாலா 4 பேருக்கு மத்தியில் அவமானப்படுத்தணும்னு நினைச்சான்னா 4 பேரோட முடிச்சிடுவான். உலக லெவலில் நீங்கள் அவமானப்படணும்னா முதல்ல நீங்கள் என்ன நடக்கணும்? நீங்கள் பிரபல்யமாகணும். 5 வருஷம் பிரபல்யமான பிறகு இப்போ உங்களை அழிக்க நினைச்சான்னு வைங்களேன், அங்கே வச்சு அழிச்சான்னு வைங்க, 4 பேர்கிட்ட நீங்கள் அழிவீங்க, உலகத்தில் என்ன செஞ்சிருவீங்க? அழிந்து விடுவீர்கள். பிரபல்யம் ஒரு சோதனை. இன்னும் சொல்ல போனா பிரபல்யத்தால என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு அறிஞர் சொல்கிறார், நீங்கள் பிரபல்யமாக இருக்கிறீர்கள் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை பிரபல்யப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். உங்களை பிரபல்யப்படு, அதான் உங்களுக்கு ஒரு நசீப் அதில் இருக்கு, உங்களுக்கு ஒரு பங்கு என்ன செய்து அதில் இருக்கிறது என்று அர்த்தம். நீங்க இயன்ற அளவுக்கு ஒளிந்திருந்து பிரபல்யமாகிறது வேற, ஆனால் பிரபல்யம் என்பதுக்கு நீங்கள் ஒரு பங்கு என்ன செஞ்சிருக்கீங்க, பங்கு ஆற்றி இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம் என்றார். அன்புள்ள சகோதரர், இதனால் அவர்கள் நிறைய பயந்தார்கள், நிறைய அதில் ஒதுங்கினார்கள். அதுக்கு நிறைய செய்திகளை பார்க்கிறோம்.